ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு தொடர்ந்து 4 மாதமாக பாலியல் தொல்லை அளித்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர் மீது பாலியல் தொல்லை வழக்கில் போலீசாரும் பள்ளி நிர்வாகமும் கண்டு கொள்ளாததால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி சீருடையுடன் மாணவர்கள் தவளக்குப்பம் சந்திப்பில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உள்ளது. அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படியாகவும் அவர்கள் அடங்கி அவரை செவித்தால் தங்கள் நாட்களின் நன்மையாகவும், அடங்காதவே போனால் பட்டய கருக்குக்கு இரையாகி ஞானமடையாமல் மாண்டு போவார்கள் என்ற வார்த்தையின்படி இது போன்ற கொடூர செயலில் ஈடுபடும் நபர்கள் பள்ளி நிர்வாகம் கண்டிக்கவும் கண்காணிக்கவும், இது போன்ற தொடர் பாலியல் தொல்லை கொடுக்கும் ஆண்கள் மனம் திரும்பவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். கும்பகோணம் அருகே அன்பரசன் என்ற நபர் வேறொரு பொண்ணுடன் உறவு வைத்த கணவனை தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொன்ற மனைவி கலைவாணியை கைது செய்து போலீஸ் விசாரணை. குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன் சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பது நலம் என்ற வார்த்தையின்படி இறந்தவரின் 2 குழந்தைகளை வளர்க்கவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி உயிர் பலியை எடுக்கும் அளவிற்கு காதல் வலையில் விழாமல் தவறான உறவுகளை விட்டு ஒவ்வொருவரும் மனம் திரும்பவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு அருகே ஒரே 2 வீலரில் பயணித்த 6 பேர் தேசிய நெடுஞ்சாலையில் கடக்க முயன்ற போது இனோவா கார் மோதியதில் 17 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. 2 வீலரை ஓட்டி வந்த மாணவன் 4 சிறுவர்கள் படுகாயம் அடைந்த நிலையில் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. இருளுக்கு அவன் தப்புவதில்லை, அக்னி ஜுவாலை அவனுடைய கிளைகளை காய்ந்து போக பண்ணும் என்ற வார்த்தையின்படி ஒரே பைக்கில் பல பேர் செல்வதை முற்றிலும் தவிர்க்கவும், கார் ஓட்டுநர்கள் கவனமாக காரை இயக்கவும், விபத்துகளை ஏற்படுத்தும் ஆவி அப்பகுதியில் இருப்பதை கடிந்து நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். 2021ஆம் ஆண்டு காட்பாடியில் பிச்சைக்காரன் ஒருவரை கொலை செய்த வழக்கில் கைதானவர் வேலூர் மத்திய சிறையில் கேரளாவைச் சேர்ந்த சிறை கைதி அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர் தப்பி ஓட்டம். அப்போது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேலல்லவா கவனமா இருக்கிறீர், என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போட்டு இருக்கிறது என்ற வார்த்தையின்படி கொலை வழக்கில் இருக்கும் கைதிகள் மனம் திரும்பும்படியாகவும், தப்பிய ஓடிய நபரால் மற்ற கைதியின் உடல்நிலை சரியில்லாத போது அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை ஒவ்வொரு கைதிகளும் உணரவும், சட்டவிரோதமான செயலில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். நீலங்கரை அருகே பிராங்க்லின் என்பவர் ஓட்டி வந்த மகேந்திரா கார் துரைப்பாக்கம் பல்லாவரம் சிக்னலில் நின்ற போது கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென காரின் முன்பகுதி எரிந்தது. பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் துரிதமாக செயல்பட்டு தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்து அளவிய அக்னியை எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது என்ற வார்த்தையின்படி கார் இது போன்ற நிலைமைக்கு வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை கார் உரிமையாளர்கள் முன்பே கவனித்து வாகனத்தை இயக்கவும், இது போன்ற விபத்துகள் எங்கும் ஏற்படாமல் இருக்கவும் துரிதமாக செயல்பட்ட போலீசார் மற்றும் வாகன ஓட்டுநர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வருகிறார்களா என மாவட்ட ஆட்சியாளர் பவ்யா முன்னிலையில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட போது பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை எடுத்து வந்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற வார்த்தையின்படி தடை செய்யப்பட்ட பொருள்களை உபயோகிப்பது மனிதனுக்கு நல்லதல்ல என்பதை உணர்ந்து அதை கைவிடவும், இதனால் ஏற்படும் பின்விளைவுகளை அறிந்து
தடை செய்யப்பட்டவைகளை பயன்படுத்தாமல் தமிழக அரசுக்கு உறுதுணையாக இருக்கவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மச்சானின் ரூபாய் 3 லட்சத்திற்கு 3 ஏக்கர் நிலத்தை பைனான்ஸ்காரிடம் அடகு வைத்திருந்த நிலத்தை மீட்டு தனது பெயருக்கு மாற்றிய மாமனிடம் சக்கரவர்த்தி அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் வாழைத்தோப்பில் வைத்து அரிவாளால் வெட்டி கொலை செய்த மச்சான் தப்பிய சக்கரவர்த்தியை போலீசார் தேடி வருகின்றனர். கொலைபாதகன் பொழுது விடியும் போது எழுந்து சிறுமையும் எளியுமானவனை கொன்று ராக்காலத்திலே திருடனை போல் திரிகிறான் என்ற வார்த்தையின்படி இது போன்ற கொடூர செயலில் ஈடுபடும் நபர்கள் மனம் திரும்பவும் கொலை செய்ய தூண்டும் ஆவிக்கு ஒவ்வொருவரும் இடம் கொடாமல் தன்னை காத்து கொள்ளவும் கொலை செய்யப்பட்ட நபரின் குடும்பம் ஆறுதல் அடைய நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த குளித்தலை பிரிவு சாலை பகுதியில் இரவு 9 மணி அளவில் மதுபோதையில் இருவர் ரகளை செய்ததால் காவல் உதவி ஆய்வாளர் தினேஷ் தலைமையில் 5 போலீசார் விரைந்தனர். போலீஸ் எவ்வளவு சமாதானப்படுத்தும் அரை நிர்வாண இளைஞர் கேட்டுக்கொள்ளவில்லை. விசாரணையில் போலீசாரிடம் கடும் ரகளில் ஈடுபட்டு போலீசாரையே தாக்கிய அந்த நபர்கள் வழக்கறிஞர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பதாகவும் இருவரும் தந்தை மகன் என்பது தெரிய வந்தது. அவர்கள் கிரியையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார்கள் என்ற வார்த்தையின்படி இது போன்ற ரகளையில் ஈடுபடும் நபர்கள் மனம் திரும்பவும் மகனை கண்டித்து வளர்க்கும் தந்தையே இது போன்ற செயலில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வசிஷ்ட நதியில் எலும்பு கூடான நிலையில் மிதந்த பெண் சடலத்தை மீட்டு உடல்கூறு ஆய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார். மோசே தன்னுடனே யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்ற வார்த்தையின்படி இது போன்ற நிலைமைகள் நம் தேசத்தில் வராதபடிக்கும் இந்த பெண்ணை தேடும் குடும்பம் ஆறுதல் அடையவும் பெண்ணின் குடும்பத்தார் குழந்தைகள் பாதுகாக்கப்படவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜெபங்களாக உங்களுக்கு மாற்றிருக்கிறோம். நிறைய ஜெப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபரப்பாகும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜெபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே